Praise the Lord. Wish you happy, blessed Pentecostal Sunday. ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ ஜனமே, நாம் பலப்படுவோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவ ஜனமே, 50வது நாள், த ஸ்பெஷல் டே இன் த பைபிள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு உயிர் தெழுந்த சேஷம் இருக்கிற 50வது நாள் பெண்டிகாஸ்டல் நாளாய் நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஆம் தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசு ஹல்லேலூயா சீஷர்களுக்கு தைரியத்தை தந்தார். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். வல்லமை சீஷர்களுக்கு தந்தார். அவர்கள் தனிப்பட்ட சக்தி அல்ல தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தேவனுடைய பணியை செய்ய அவர்களுக்கு பலத்தை தந்தார். சாட்சிகளாக அழைப்பை தந்தார். இந்த வசனத்தில் இயேசு சீஷர்களை உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி சாட்சிகளாய் அழைக்கிறார். அப்படியாகவே நம்மையும் அழைக்கிறார் தேவ ஜனமே. பரிசுத்த ஆவி அவர்களுக்கு தைரியத்தையும் ஞானத்தையும் விசுவாசத்தையும் பலத்தையும் தேவனுடைய அன்பையும் அளித்து ஆற்றலை அளிக்கத்தக்கதாக இருந்தது. பெந்தெகோஸ்தே நாளிலே ஹல்லேலூயா அது நிறைவேறினது. ஜனமே, நம் பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேலே இறங்கினது போல நம்மேலும் இணைந்து கர்த்தர் தாமே பயமில்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 4வது வசனத்தில் கூட நம்ம இப்படி தான் வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர்கள் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அபிஷேகம் இருந்தால் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் இருந்தால் துக்கங்கள் மாறும், அபிஷேகம் இருந்தால் நாம் பலனடைவோம், அபிஷேகம் இருந்தால் கட்டுகளை உடைப்போம். தேவ ஜனமே, அபிஷேகத்தில் நிறைந்த வாழ்க்கை ஹல்லேலூயா, ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கை தேவ ஜனமே. நாம் கர்த்தரிடத்தில் கேட்போமா, கர்த்தாவே எங்களை அபிஷேகத்தோடு கூட சபையும் தேசமும் ஒவ்வொரு ஜனங்களும் ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை எழும்பணுமே என்று கேட்போமா தேவ ஜனமே. பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்தபொழுது சீஷர்கள் எப்படி பயத்து விட்டார்களோ அதே போல நாமும் ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுக்கிற இந்த அபிஷேகத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு பயமில்லாதவர்களாய் தேவனுக்காக எழும்புவோம். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, ஏசப்பா அபிஷேகத்தோடு கூட சாட்சிகளாய் நிரப்ப ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவ வாழ்க்கையில் உள்ள வல்லமைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க. தேவனுடைய ஆவியை கர்த்தாவை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். அபிஷேகத்தினால் அந்நிய பாஷை அடையாளங்களோடு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தைரியப்படுங்கள். ஹல்லேலூயா.